சும்மா சொல்லுவாங்க சார், நல்லதே செய் நல்லதே நடக்கும், நேர்மையாக இருந்தால் ஊரே ஒன்று புகழும்னு. எல்லாம் சுத்த போய். அதை முதல்ல சொன்னவன் மட்டும் என் கையில் கிடைச்சான், அவனை செருப்பாலேயே அடிப்பேன் சார். சார் உங்கள் பொண்டாட்டி குழந்தைங்கள்லாம்? என் பொண்டாட்டி தெய்வம் சார். என் வாழ்க்கையில் எனக்கு இருந்த ஒரே ஆறுதல் அவ தான். என்கிட்ட 1000 குறைகள் இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் 30 வருஷம் என் கூட குடும்பம் நடத்தி 2 குழந்தைங்களை பெற்று சாமி சார். எனக்கு அது வேணும் இது வேணும்னு அவள் எதையும் என்கிட்ட கேட்டதே இல்லை. என் கொஞ்சம் சம்பள பணத்தில் அப்படி இப்படி மிச்சம் பிடிச்சி குடும்பத்தை நடத்திடுவா. நான் எதை பற்றியும் பெருசாக கவலைப்பட்டதே இல்லை. அவள் இருந்த வரைக்கும் நான் ராஜா மாதிரி எத்தா வாழ்ந்த சார். அவ போயிட்டா, கிடந்து அசிக்கப்படுறேன். சாரி சார், கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டேன். அதெல்லாம் இல்லை சார். அவளுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் சார். அவங்களுக்கு என்னாச்சு சார்? எப்படி இருந்தாங்க? அதுக்கும் இந்த பாவி தான் சார் காரணம். அவளுக்கு சுகர் இருந்தது சார். இந்த சுகர் தான் வயசாக ஜாஸ்தி ஆகுமே, மருந்து மாத்திரையெல்லாம் அதிகமாகிடுச்சு. இந்த இன்சுலின்லாம் போட வேண்டியிருந்தது. எனக்கு எதுவுமே தெரியல சார். கவனமாக பார்த்துருக்கணும். நான் பாட்டுக்கு ஸ்டேஷனு கேஸுன்னு மாடு மாதிரி இருந்துட்டேன். ஒரு நாள் உடம்புக்கு முடியாமல் விழுந்துட்டான். ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப பேடாக இருந்திருக்கு. 6 மாதம் அவள் எந்த மருந்து மாத்திரையும் சாப்பிடல சார். ஐசியூவில் இந்த ஃபேஸ் மாஸ்கெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கான். அவ கையை பிடிச்சி ஏமான்னு கேட்டேன். வீட்டு செலவு ஜாஸ்தி ஆயிடுச்சு, பசங்க வளர்ந்துட்டாங்க, அவங்க படிப்புக்கு காலேஜ் ஃபீஸ் எல்லாம் கட்ட வேண்டியிருக்கு. இது எதையுமே என்கிட்ட சொல்லாம மகராசி மருந்து மாத்திர காசெல்லாம் மிச்சம் முடிச்சு நான் இதை எதை பற்றியுமே தெரிஞ்சுக்காம இருந்திருக்கேன் சார். அவளை பற்றி, வீட்டை பற்றி, அவளோட உடம்பை பற்றி. எல்லாமே கைமீறி போயிடுச்சு. போயிட்டு நாட்டில் விலைவாசி தான் சார் தினம் ஏறுது. நம்ம சம்பளம் ஏறவே மாட்டேங்குது சார். இப்போ உங்கள் பசங்க கூட தான் இருக்கீங்களா? 15 நாள் பையன் வீட்டில், 15 நாள் பொண்ணு வீட்டில். இன்றைக்கி என் பையன்கிட்ட உங்கள் அம்மாவோட பிறந்த நாள்டா அப்படின்னு சொன்னேன். என்னை அப்படியே உத்து பார்த்துட்டு பேசாமல் போயிட்டான். ஒருவேளை அவங்களோட சாவுக்கே நீ தான் காரணம்டான்னு நினைக்கிறான்னு நம்ம தெரியல. அப்படிலாம் நினைக்காதீங்க சார். பசங்க மேலேயும் எதுவும் தப்பு இல்லை சார். 3 வேளை சோறு போடுறாங்க, மற்றபடி என்கிட்ட முகம் கொடுத்து பேசுறதில்ல. இது அவங்களுக்கு சின்ன வயசில் என்னால் பெருசாக எதுவும் வசதி செஞ்சு கொடுக்க முடியாமல் போச்சு சார்.
கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்க வச்சேன். பையனுக்கு இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசை. ஆனால் நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டரில் தான் சேர்த்தேன். அவங்களுக்கு அவங்க அம்மா மேலே ரொம்ப ஆசை சார். அம்மானா ரொம்ப பாசமாக இருப்பாங்க. எல்லா தகப்பனுக்கும் உள்ளது தானே சார். பாதி நேரம் பொழப்புக்காக ஓடி ஓடி பிள்ளைங்களுக்காக நேரம் ஒதுக்க முடியாமல் பாசம் காட்ட முடியாமையே போயிடுது. சார் ரொம்ப நேரம் உங்கள்கிட்ட பேசினேன் சார், சாரி. இருக்கட்டும் சார். வேறு ஏதாவது சாப்பிட்றீங்களா சார்? இல்லை ஒன்றும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். பில் போட்டுடலாமா சார்? ஓகே சார் கொடுங்க. சார். சார் நான் தரேன் சார். சார் எனக்கு கரிநாக்குன்னு சொல்லுவாங்க. நான் சொன்னால் அப்படியே பலிக்கும். நீங்கள் வேணால் பார்த்துக்கிட்டே இருங்க. உங்கள் துப்பாக்கி உங்களுக்கு நிச்சயமாக திரும்ப கிடைச்சிடும் சார். சார் சத்தியமாக சொல்கிறேன் சார். அதிகபட்சம் போனால் இன்னும் 2 நாள் இல்லை 3 நாள், அதுக்குள்ளே உங்கள் துப்பாக்கி உங்களை தேடி வரும். சார் உங்கள் நம்பர் சொல்லுங்கள். நம்பர் 9841. கிருஷ்ணா சார். சார் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்ததில் மறந்துட்டேன். ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். எங்கே போகணும் சொல்லுங்கள் சார். பரவாயில்ல சார், பரவாயில்ல. நான் வேணா ட்ராப் பண்ணுறேன் சார். பரவாயில்ல, சாரி. யோ, நீ இங்கே தான் இருக்கேன்னு தெரியும், மரியாதையாக வெளியே வந்துரு. உங்ககிட்ட பொருளை கொடுத்தல நீ பெரிய அமௌண்ட் அடிச்சு செட்டில் ஆகிட்ட. போலீஸ் என்ன பிடிக்க வந்துருச்சு. உன்னால் நான் தலைமுறையாக சுற்றிக்கிட்டு இருக்கேன். இந்த பாரு, மரியாதையாக வெளியே வந்துரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஒரு டீல் பேசிப்போம். எனக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துரு, நம்ம டீல் முடிஞ்சுது. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? தபால் சொல்ற கிளவா. ஏய், என்ன நினைச்சா? நேரா போலீஸ் கிட்ட போயிருவேன். உன் மொத்த பணமும் நக்கிட்டு போயிடும். எவ்வளவு கஷ்டப்பட்டு பிளான் பண்ணிருப்ப. கேளவா, மாட்டி விட்டா சாவர வரைக்கும் ஜெயிலில் தான் இருக்கணும். என்ன டீல் ஓகேவா? ஒரே பேமெண்ட் 25 லட்சம். ஒரே பேமெண்ட். என்ன கேட்காம எதுவும் பண்ணாதீங்கன்னு சொன்னேன்ல. நான் இல்லை, நான் செய்தேன். இனிமேல் உன்னை நம்பி பணத்தை இங்கே வைக்க மாட்டேன், நானே வச்சுக்கிறேன். அவனுக்கு போனை போடு. எங்க இருக்கா, சேஃபா இருக்கானா இல்லையான்னு கேளு. சுவிட்ச் ஆஃப். இங்கே வரேன்னு சொல்லிட்டு தான் நான் போனேன். போய் டீ சாப்பிட்டு பண்றதெல்லாம் பண்ணிட்டு போ.
என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி வேர்த்து விட்டு போய் வர? ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கிட்டியா? சொல்லு. எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. பணத்தை எடுத்துகிட்டு போய் ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கிட்டியா? நாள் கடைக்கு எத்தனை போனேன், எப்படின்னு தெரியல. போலீஸ் வந்துட்டாங்க. சொல்லு சொல்லு கேட்காம. அண்ணா 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 மூர்த்திண்ணா, தெரியுமா சொன்னேன்லடா, போலீஸில் மாட்டி போன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன்லடா. இப்போ என்ன நிலைமை? போலீஸ் என்னை தேடி நிற்பாங்க. கொஞ்ச நாளைக்கு வெளியே வராது. நான் உன்னை ரூம் பார்த்து தங்க வைக்கிறேன். நான் யார் கண்ணிலையும் படமாட்டேன். ரொம்ப தூரம் ஓடிடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். என் சாரை குத்துண்ணா, நான் போகிறேண்ணா. பைத்தியமாடா நீ? ஒரு 50,000 ரூபா எடுத்துக்கிட்டு வெளியே போய் செலவு பண்ணதுக்கே போலீஸு சீரியல் நம்பரை வச்சு ட்ராக் பண்ணி நம்மளை மோப்பம் முடிச்சுக்கிட்டு வந்துட்டாங்க. 40 லட்சம் ரூபா வேணும்னு கேட்குறேன். ஒரு நாள் நாங்கள் 2 பேரும் மாட்டிக்குவோம் தெரியுமா? இப்போ நம்ம எவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருக்கோம்னு உனக்கு புரியுதா புரியலையா? யோ, நான் அதை விட பெரிய பிரச்சனை இருக்கேன்யா. நான் உடனே போனோண்ணா, எனக்கு பணம் வேணும்ண்ணா. இதை விட என்னடா பெரிய பிரச்சனை? இப்போ நீ அதை எனக்கு சொல்கிற? அதெல்லாம் நான் உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்ம டீலிங் காசு விஷயத்தில் மட்டும்தான். என் பர்சனல் விஷயத்தில் தலையிடாத. மூர்த்தினா, எனக்கு பணம் கண்டிப்பாக வேணும் மூர்த்தினா. ஒரே நாளில் நாம் எல்லாரும் மாட்டி போண்டா முட்டாள். கதிரங்க டீ சாப்பிட போயிருக்கோம். நீ இவ்வளோ பயப்படுறல, நான் போலீஸில் மாட்டினா கூட உன் பேர் சொல்ல மாட்டேன். ஆனால் கதிர் பயந்தாங்கொல்லி 2 அடி தாங்க மாட்டான். நீ மாட்டினா அவனால் தான் மாட்டுவேன். பார், இது எல்லாத்துலேயும் சீரியல் நம்பர் இருக்கு. இதை நான் மாற்றணும். சில்லறையா யாருக்கு சந்தேகம் வராம அதுக்கப்புறம் தான் நம்ம செலவு பண்ண முடியும். புரியுதா? எமர்ஜென்சினா எனக்கு நிறைய செலவு இருக்கு. டேய், எனக்கு மட்டும் செலவு இல்லையாடா? எதுக்காடா இவ்வளோ பணத்தை கொள்ளையடிச்சிட்டு 5க்கும் 10க்கும் பிச்சைக்கார மாதிரி அல்லாடிக்கிட்டு இருக்கேன்? என் பிரச்சனையை பற்றி தெரியுமா உனக்கு? நோ, அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். நோட்டை மாற்றி கொண்டா நீ ஃபஸ்ட்டு. எனக்கு டைம் கொடு. எனக்கு டைம் இல்லை. இவ்வளவையும் மாத்திரம்டா. சரி, இன்னைக்கு ஒரு நாள் டைம் கொடு, மாற்றி தரேன். நாளைக்கு காலைல 6 மணிக்கு என் ஷேர் 40 லட்சம் ரெடியாக இருக்கணும். 39,50,000. கவலைப்படாதீங்க சார், உங்களுக்கு சீக்கிரமே வேலை கிடைச்சிடும். எனக்கு எதுக்கு வேலை போச்சுன்னு உங்களுக்கு தெரியாதா சார்? பேப்பர்லாம் வந்துச்சு சார். ஒரு எஸ்ஐ துப்பாக்கியை தொலைச்சி அதில் ஒரு குழந்தைய சுட்டாங்கன்னு. சார், அதுக்கு நீங்கள் என்ன சார் பண்ணுவீங்க? வருத்தப்படாதீங்க சார். எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரில. பண்ணாத தப்புக்கு 8 வருஷம் ஜோனையில் விழுந்தேன். உங்களுக்கு தெரியும் ஜோனையில் எவ்வளோ மோசமாக இருக்கும்னு. இப்போ மறுபடியும் பண்ணாத தப்புக்கு பழியை சுமந்துட்டுருக்கேன். எவனோ ஒருத்தன் பண்ண தப்பால் யாரும் எனக்கு ஆறுதலாகவும் இல்லை. மனுஷ வாழ்க்கையே அப்படிதான் சார். ஆறுதல் தேடி அலைஞ்சே பாதி வாழ்க்கை போயிடுது. இதில் யாராவது ஒருத்தர் வாழ்க்கை முழுக்க இவங்க மட்டும் போதும் அப்படின்னு நினச்சி வச்சுருப்போம். அவங்களும் பாதியில் விட்டுட்டு போகும்போது உடைஞ்சிடும் சார்.
சார் ஆ கேட்குறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. உங்களுக்கு எப்படி வேலை போச்சு? சொல்லலான்னா சொல்லுங்கள், இல்லைன்னா வேணாம். குணா இருக்கான்ல, ரொம்ப மோசமானவன் சார். நான் அவனுக்கு கீழே தான் P5 ஸ்டேஷனில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். 10 மாதத்துக்கு முன்னாடி திடீர்னு ஒரு நாள் ராத்திரி எவனோ ஒருத்தன் டாஸ்மாகில் குடிச்சிட்டு கலாட்டா பண்ணுறான்னு ஃபோன் வந்தது. நாங்கள் அவனை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக போனோம். அவன் திடீர்னு ஒரு பீர் பாட்டில் உடச்சி பக்கத்தில் இருந்தவன் கையை கழிச்சிட்டான். சரி, ஒரு நாள் நைட்டு ஸ்டேஷனில் வச்சுருந்துட்டு அனுப்பிடலாம் அப்படின்னு தான் அவனை கூட்டிகிட்டு வந்தோம். அவன் நிறைய உளறலாம். அவன் இந்த நக்சலைட் இயக்கத்தை சேர்ந்தவன் மாதிரி இருந்தது. அவனை முதல்லயே கோர்ட்டில் ஒப்படைச்சிருக்கணும். இந்த குணா கேட்கல. அவனை வச்சு ஏதோ பெரிய கேஸ் பிடிக்கணும்னு ஆசைப்பட்டான். அவன் பூந்தமல்லிக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு இடத்துல நிறைய ஆயுதங்களை பதுக்கி வச்சிருக்கிறதா சொன்னான். இடத்த அடையாளம் காட்ட சொல்லி அவனை நான், குணா, இன்னும் 2 பேசிங்க கூட்டிகிட்டு போனோம். போன இடத்துல எங்களை ஏமாற்றிட்டு தப்பிச்சு போயிட்டான் சார். இதுக்குள்ளே எஸ்ஐ மூலமாக மேலிடத்துக்கு ஃபோன் போய் உடனே அவனை கொண்டு வாங்கன்னு குணாவுக்கு ஃபோன் மேலே ஃபோன். அவனை தப்பிக்க விட்டோம்னு சொன்னால் எனக்கு ரொம்ப அசிங்கமாயிடும். தயவு செஞ்சு எனக்காக இந்த பழியை ஏற்றுக்கங்க. நான் உங்களை சீக்கிரமாக இந்த சஸ்பென்ஷன்லேருந்து ரிலீவ் பண்ணிடுறேன் அப்படின்னு எங்ககிட்ட கெஞ்சி எங்களை சம்மதிக்க வச்சான் சார். நானும் சரி இருந்தாலும் செஞ்சிடுவார்னு நம்பி சம்மதித்தேன். பார்த்தா தப்பிச்சு போனவன் பெரிய ஆள் போல் இருக்கு. நாடு முழுக்க தேடப்படுற குற்றவாளி. அவனை தப்பிக்க விட்டுட்டீங்களே அப்படின்னு எங்கள் மேலே சீரியஸாக ஆக்ஷன் எடுத்து இன்றைக்கி வரைக்கும் வேலை திரும்ப கிடைக்காம விளையாடிக்கிட்டு இருக்கேன் சார். குணா மேலே ஆக்ஷன் எடுக்கலையா? உங்கள் ஸ்டேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் பண்ணாங்க, அவ்வளோதான். அப்புறம்தான் சார் தெரிஞ்சுது அவன் அந்த நக்சல்கிட்ட ஏதோ டீல் பேசி தான் அவனை தப்பிக்க விட்ருக்காங்க. வாழ்க்கை முழுக்க பிழைக்க தெரியாமல் இருந்திருக்கேன் சார். எல்லாருக்கும் சல்யூட் அடிச்சு சம்பள பணத்துக்கு மேலே சல்லி காசு வாங்கினதில்லை சார். எல்லாம் எதுக்குன்னு வெறுத்து போச்சு. பெத்த பிள்ளைங்க கூட மதிக்க மாட்டேன்றாங்க. என்னோட PF பணம் வந்துடுச்சுப்பா. அப்பா, டோட்டல் அமௌண்ட் எவ்வளோப்பா வந்துச்சு? 10 லட்சம். அதில் உனக்கு 5 லட்சம், பிரகாஷ்க்கு 5 லட்சம் பிரித்து கொடுத்துடலான் இருக்கேன். தேங்க்ஸ்ப்பா. ஹே, என்ன நீயும் அப்பான்ற? அவர் எனக்கும் அப்பா தானே. அப்பா மாமா எதுவாக இருந்தாலும் ஒன்று தான். சன் ஆர் டாட்டர் 2 பேரும் ஒன்றா மதிச்சு 50-50 ஷேர் கொடுத்தீங்களே. யூஆர் சிம்பிளி கிரேட் அங்கிள். அப்புறம் இன்னொரு விஷயம், இன்னொரு FD போட்டிருந்தேன். எப்போவோ போட்டது, உங்கள் அம்மா இருக்கும்போது. அது இப்போது ஒரு 2 லட்ச ரூபா மெச்சூர் ஆகி வருது. அது அப்படியே ராகேஷ் பேரில் போட்டுடலான் இருக்கேன். இதோ அவனுக்கு என்னால் முடிஞ்சது. தேங்க்ஸ்ப்பா. இன்னொரு முக்கியமான விஷயம், என் பழைய ஃப்ரெண்டு ஒருத்தன் பிரபுன்னு, பிரகாஷ் உனக்கு கூட அவனை நல்லா தெரியும். அவன் வீட்டுக்கு கூட உன்னை கூட்டிகிட்டு போயிருக்கேன். ஆ, கோயம்புத்தூரில் வெள்ளியங்கிரி மலையடி வாரத்தில் அவன் ஒரு ஓல்டேஜ் ஹோம் வச்சுருக்கான். கொஞ்ச நாள் அங்கே போய் தங்கியிருக்கலான்னு. என்னப்பா, நான் உங்களை சரியாக பார்த்துக்கலையா? சேச்சே, அதெல்லாம் இல்லைப்பா. அவனுக்கு உதவியா மலையடி வாரத்தில் கொஞ்சம் அமைதியா. உங்களுக்கு ஆஃபீஸில் நிறைய டென்ஷன் இருக்கும். நானும் பகலில் வீட்டில் தனியாக தானே இருக்கேன். பா, பிரகாஷ், அப்பாவுக்கு சந்தோஷம்னா கொஞ்ச நாள் இருந்துட்டு வரட்டுமே. செலவுக்கு எதுவும் காசு வேணும்னா உடனே கேளுப்பா. இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இன்னொரு FD ஒன்று இருக்குது, அதில் ஒரு 1 லட்சம் இருக்குது, அது போதும். இன்னொன்னா? பிரகாஷ்,
எனக்கு தெரிஞ்சு உங்கள் அப்பா வீடு ஃபுல்லாக நிறைய பணம் பதுக்கி வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். பிஎஃப் அமௌண்ட் இவ்வளோ வரும் நினைக்கவே இல்லைப்பா. அந்த ஆஃபீஸர் உங்களை எவ்வளோ அலைய விட்டுருப்பான். இவ்வளோ அலைவிட்டும் கொடுத்தானே புண்ணியவா. நல்லா இருக்கட்டும். யோ மூர்த்தி, நீ எங்க உங்ககிட்ட கழுத்து வாங்கிட்டு போகலாம். யோ பைத்தியமாயா நீ? வெளில போயா? யோ உன்னால வாழ்க்கையில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன்டா. அப்பா எல்லாரும் மூர்த்தி மூர்த்தின்னு தான் கூப்பிடுவாங்க. அது ஆர்த்திக்கு டக்குன்னு ரெகனைஸ் ஆகல. சாரி. ஆர்த்தி 2 minutes காஃபி போடுறேன். சொல்லுங்கள் சார். சாரோட பிஎஃப் செக் கிளியர் ஆகிடுச்சு, அதான் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். சார் இது எதுவும் மிஸ்டேக்குன்னு நினைக்கிறேன். அப்பாவோட பிஎஃப் அமௌண்ட் நேற்றே கிளியர் ஆயிடுச்சு. 10 லட்சம். ஏ ராகேஷ் சும்மா இரு. 10 lakhs பிஎஃப் அமௌண்ட் அவ்வளோ வராதே சார். ஏன் வராது? அதெல்லாம் வருமே சார். அதை வாங்கறதுக்கு அவரே வருஷ கணக்கில் நடைய நடந்தார். பாவம். ஓகே சார், ஐ திங்க் நீங்கள் ஏதோ கன்ஃபியூஷனில் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த செக் வேறு ஏதோ மூர்த்திக்கு போக வேண்டியது சார். வாய்ப்பு இருக்குது சார். நீங்கள் ஒன்றும் பதட்டப்படாதீங்க, நான் ப்ராப்ளம் பண்ண வரல. கிருஷ்ணா சாரை, சாரி மூர்த்தி சாரை எனக்கு நல்லா தெரியும். நான் அவருக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்தேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட் அந்த செக்கை கொஞ்சம் காட்ட முடியுமா? அந்த செக்கை பார்த்துட்டா இது எந்த மூர்த்தின்னு எனக்கு கிளியர் ஆகிடும். செக்கா இல்லையே, கேஷாக தானே கொண்டு வந்தார். கேஷா? ஆமாம். 10 லட்சமா? ஆமாம் சார். 2 லட்சம் ஏ கொடுத்தாரு. ராகேஷ், சார் அவன் பேர் மூர்த்தி தான். கிருஷ்ணா. அப்பா எல்லாரும் மூர்த்தி மூர்த்தின்னு தான் கூப்பிடுவாங்க. நீ தானே சொன்ன 50 வயசு ஆளு சொட்ட தலையா இருப்பான்னு. அவர் எப்போ வந்தாலும் ஒரு பிளாக் டீ தான் சாப்பிடுவாரு. பிளாக் டீ சர்க்கரை இல்லாமல். ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். சாரி. அதை வாங்கறதுக்கு அவரே வருஷ கணக்கில் நடைய நடந்தார். சின்ன வயசில் என்னால் பெருசாக எதுவும் வசதி செஞ்சு கொடுக்க முடியாமல் போச்சு. செக்கா இல்லையே, கேஷாக தானே கொண்டு வந்தார். 2 லட்சம் கொடுத்தாரு. மூர்த்தி எங்கே போயிருக்காரு? டாக்டர்கிட்ட காட்டணுங்களா?
சாரி சார், இந்த பாலிசியில் கேன்சர் ட்ரீட்மெண்ட் கவர் ஆகாது. சார் 10 வருஷம் கட்டியிருக்கேன் சார். ஹெல்த் இன்சூரன்ஸ்னு சொன்னாங்க. கண்டிஷன்ஸ் அப்ளை சார், இந்த பாலிசிக்கு இல்லை. சாரி சார், உங்களுக்கு பர்சனல் லோன் கொடுக்க முடியாது. உங்கள் அப்பாவுக்கு கேன்சர் இருக்கிறது கூட தெரியாமல் இருந்திருக்கீங்க. சார், மூர்த்தி வீட்டுக்கிட்ட வந்துட்டார். மூர்த்தி. ஏய் பிரகாஷ். சென்டிமெண்ட்டுக்கெல்லாம் இப்போ நேரம் இல்லை மூர்த்தி. சரண்டர் ஆயிடு. சார் பாண்டியன் விளையாடாத, சொன்னா கேளு. எத்தனை பேரை சுட்டிருப்ப? ஆ? இந்த ஒரு வாட்டி நான் சுட்டுக்கிறேன். ஏய் தாத்தா மிஸ்டர் சத்யா, கடைசியாக அங்கே என்ன நடந்தது? மூர்த்தி, கண்ணை கீழே போடு. இல்லை பையன் மூளை செத்துறட்டும். பாண்டியன் வேண்டாம், பிரச்சனை உனக்கு எனக்கும் தான். குழந்தை உயிரோட விளையாடாத. ராகேஷ், ராகேஷ், ராகேஷ். ஐயோ சார், பாண்டியன் சார். சார் சுற்றுவேன்னு சும்மா தான் மிரட்டின. ஆனா தெரியாம பட்டுடுச்சு. சார். ராகேஷ், ராகேஷ்,
ராகேஷ் ஒரு சாதாரண ஆள் கையில் துப்பாக்கி கிடைச்சா என்ன செய்வான்? சைலன்ஸ். யாரும் அசையக்கூடாது, அமைதியா இருக்கணும். மூவ் மூவ் மூவ். வாங்க வாங்க இப்படி. வா 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 அப்படி வா 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 நில்லு. வாங்க. ஏய் மேனேஜர், தேவையில்லாம போலீஸ் பெல் அமுக்காத. அவங்க வரும்போது நீ உயிரோட இருக்க மாட்டேன். சைலன்ஸ். இன்னும் 15 நிமிஷத்துக்கு இந்த பேங்க்ல என் குரல் மட்டும்தான் கேட்கணும். அப்பதான் நீங்க எல்லாரும் உயிரோட வெளியே போக முடியும். மொத்த பணமும் எனக்கு வேணும். அதை எடுத்துக்கிட்டு அமைதியா வெளியே போயிடுவோம். ஏய் வாங்க. கேஷியர் யாரு? யார்? நீதானா? போ, எல்லா பணத்தையும் அதில் அள்ளி போடு. ஐய், பேங்க் பணத்தை இன்சூரன்ஸ் கவர் பண்ணும். உன் உயிர் போயிடுச்சுன்னா வருமா? போ பின்னாடி போ. முட்டிப்போட் முட்டிப்போட் போ. ஏய், மரியாதை வழி விடுங்க. வழி விடாதீங்க. ஏய், கிட்டக்கு வராதீங்க. மரியாதையை சொன்னா கேளுங்க, சுற்றுவேன். அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. சத்யா, உள்ள வாயேன். சென்னையை சேர்ந்த தனியார் வங்கியில் பட்டப்பகலில் துப்பாக்கி முனையில் நடந்துள்ள கொள்ளை சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சுமார் 1 கோடி ரூபாய் பணத்துடன் தப்பிச் சென்ற கொள்ளையர்கள் ஒரு 5 வயது சிறுமியை சுட்டுக் கொன்றுவிட்டு தப்பியுள்ளனர். ஏன்னா அந்த பொண்ணு சுட்டீங்க? பாவம் சின்ன பொண்ணு. வேணும்னு சுடலடா, கை தவறி வெடிச்சிருச்சு. யோ,
துப்பாக்கி விஷயம் தடவிக்கிற கொஞ்சம் அசந்தா 3 பேரை பொந்துட்டு இருப்பானுங்க. நேற்று நைட்டு தாண்டா வாங்கினது. யாரையாவது சுட்டு பார்த்தா செக் பண்ண முடியும் ஒர்க் பண்ணதா இல்லையான்னு. அதுக்குன்னு உன் பொறுப்பை நீ தான் கரெக்டாக பண்ணோம். இங்கே நான் தான் பாஸ்ன்னு நினைக்கிறேன். அதில் எந்த டவுட்டும் வேண்டாம். எல்லா பிளானும் நான் பண்ணியிருக்கேன். பல மாதமாக வேவ் பார்த்து பிளான் பண்ணியிருக்கேன். அதனால தான் வேலையை 10 நிமிஷத்தில் முடிக்க முடிஞ்சுது. சிட்டி ஃபுல்லாக போலீஸ் நேரம் நம்மளை தேட ஆரம்பிச்சுட்டுப்பாங்கல்ல. டேய், ஏன்டா பயந்து சாகுற? நம்ம கையில் இப்போ 1 கோடி ரூபாய் இருக்குடா. அதை வச்சு நம்ம 3 பேரும் செட்டில் ஆகிடலாம். எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதில்ல, அதை பாரு. ஆனால் ஒரு பிரச்சனை இருக்கு. வெறும் ராபரி கேஸாக இருந்தால் பரவாயில்ல. ஒரு கொலை வேற நடந்து போச்சு. ரொம்ப சீரியஸ் கேஸ் ஆயிடுச்சு. போலீஸ் நேரம் நம்மளை வலை வீசி தேடிக்கிட்டு இருப்போம். அப்போ ஏன் சுட்ட? இப்போ தேவையில்லாமல் இப்போ கொலை கேஸில் மாட்டுனுக்கிறோம். கை தவறி சுட்டுட்டேன்னு சொல்கிறேன்ல. சார் பெங்களூர் ஹைவேஸ் ஃபுல்லாக செக் பண்ணிருக்கோம். ஓவர். திருப்பதி போகிற ரூட்டில் சந்தேகப்படுற மாதிரி 2 வெஹிக்கிள்ஸ் பிளாக் பண்ணியிருக்கோம் சார். ஓவர். திருநங்க வந்த வெஹிக்கிள்ஸ் பற்றி இன்னும் கிளியராக இன்ஃபர்மேஷன் இல்லை சார். ஒரு பிளாக் கலர் மாருதி 800 சொல்கிறாங்க, சிலர் ரெட் கலர் ஸ்விஃப்ட் கார்னு சொல்கிறாங்க சார். ஓவர்.